ஹாய் சொல்லு, சத்தமா சொல்லு, சத்தமா சொல்லு, கேட்கல. ஆக்சுவலா வீடியோக்குள்ள வரணும், நான் இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு எதுவும் வீடியோ போடலையா, வீடியோ போடுப்பா அப்படின்னு உள்ள வந்தா இது என்ன நினைச்சதுல ஓடி போயிட்டா. இப்போ வர வந்துட்டா. எஸ், வீடியோ போடுற மைண்ட் செட்லன்னு சொல்ல முடியாது, டைம் ஆயிடுச்சு. எஸ், சிம்பிளா, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். பேரண்டிங் அப்படின்றது நான் ஏன் அடிக்கடி சொல்றேன் அப்படின்னா ரொம்பவே முக்கியமான ஒண்ணுங்க. ஏன்னா நீ தெருநா இதை கடிச்சு கொதறிடுச்சு அப்படின்னு எவ்வளவோ நம்ம கோவப்படுறோம்ல, அந்த இடத்துல நமக்கே இந்த கேள்வி வர மாட்டேங்குது. ஒரு குழந்தைய தனியா ரோட்ல போயிருக்கு அப்படின்னா, அதுவும் பச்சை குழந்தை, ஒரு 2 வயசு குழந்தை, ஒரு 6 வயசு 7 வயசு குழந்தைன்னா ஓகே கடைக்கு அனுப்புறாங்க. அந்த காலத்துல நம்மளாம் கடைக்கு போறோம் இல்லையா. ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தைய கூட அவ்வளோ கேர்லெஸ்ஸாக நீங்கள் தெருவில் விட்டு வீட்டில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க. இதில் ரொம்பவே கேர்லெஸ்ஸான ஆன்சர் ஒரு சில பேர்லாம், எப்பா எந்நேரமும் அதில் பார்த்துட்டாவா இருக்க முடியும் அப்படின்றது. உண்மையிலேயே ஒரு நல்ல பேரண்ட்ஸ் வந்து அந்த வார்த்தை சொல்ல மாட்டாங்க. ஒரு குழந்தைய நீங்கள் தான் பக்கத்துல இருந்து பார்த்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பறந்து போ அப்படின்ற ஒரு படம் இருக்குல்ல, அந்த பறந்து போ அப்படின்ற ஒரு படத்தை நீங்கள் பார்த்து அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகளை நீங்கள் ரொம்பவே ரசித்து அனுபவித்து அவங்களோட எண்ணங்களை, அவங்களோட கிரியேட்டிவிட்டி திறமையை ஊக்குவிச்சு வளர்க்க ஒரு நல்ல பேரண்ட்ஸாக இருக்குங்க. உங்களுக்கு அதுவே அந்த படம் பிடிக்கல, என்ன இந்த பையன் சும்மா ஓடிட்டான் சேர்த்து லூசு தரமா 2 பேர் பேசிட்டு இருப்பான் இல்லை ஃப்ளிப்னு டப் டிச்சை சேர்த்து ஏற்றி ஒழுங்கா போ அப்படின்னு சொல்லியிருந்தா அவ்வளோ கெட்டாவதே பேசுவாங்க, அதுக்கும் லட்ச வியூ போகும். ஆனால் ஒரு நல்ல பேரண்டிங் அப்படின்றது எது அப்படின்றத அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு அவ்வளோ நெகட்டிவிட்டி அந்த இடத்துல தான் இருக்கு. ஸோ ஒரு குழந்தைய நீங்கள் எந்த அளவுக்கு டேக் கேர் பண்ணுறீங்களோ அப்படிதான் அந்த குழந்தை ஃபியூச்சரில் உங்களை ரொம்பவே டேக் கேர் பண்ணும். ஸோ இன்னைக்கு நான் என்ன பேச ஆரம்பிச்சேன்னு தெரியல, அரசியல் வந்தால் எப்படியே பேச ஆரம்பிச்சு இதை முடிச்சிட்டேன். எஸ், பேரண்டிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா 90s கிட்ஸ்க்கு நீ பொண்ணு கிடைக்கல அப்படின்றத விட குழந்தை வரன்றது ரொம்ப பெரிய விஷயம். அவன் இங்கே குழந்தை இல்லாமல் இருக்கும்போது நேற்றுலாம் ஒருத்தர் வந்து லோன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்தா நியூஸில் பார்த்தா கள்ளக்காதல், மனைவியோட கள்ளக்காதல், அதனால 3 பெண் குழந்தைகளை வெட்டிட்டாரு அப்படின்னு போட்டுருந்துச்சு. உண்மையில மனசாட்சி இல்லையா? நீ வேணா செத்து போயா, எதுக்கு அந்த 3 குழந்தைங்க என்ன பண்ணுச்சு? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு அழகா சத்துணவு சாப்பாடு சாப்பிட்டு இல்லை, குழந்தைங்க இல்லாத யாராச்சும் எடுத்து வளர்த்துருப்பாங்களே. ஸோ அதனால தான் சொல்ல வரேன், பேரண்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்னைக்கு சின்ன வயசுலேயே ஸ்கூலில் நம்ம படிக்கிற ஸ்கூல்லலாம் கேஸ்டிசம்லாம் ஒன்றும் இல்லவே இல்லை, எல்லாமே பேரை வச்சு தான் கூப்பிடுவோம். ஆனால் இன்றைக்கெலாம் இந்த சமூகத்தை பையன் அந்த சமூகத்தை வெட்டிட்டான்றல, அதுக்கு காரணம் கூட பேரண்டிங் தான். டீச்சர்லாம் 2ஆவதாக வருவாங்க. ஸோ பேரண்டிங் ரொம்ப முக்கியம். என்ன ஆரம்பிச்சேன், எதை முடிச்சிட்டேன். ஆமாம், அரசி பாய் சொல்லிடுவோம். பாய். ஐயோ, இங்கே கொடுக்குறோம், இங்கே கொடுத்துறேன். பாய். Tiger